கேரள இணையமைச்சர் சுரேஷ் கோபி வந்து அணையை பார்வையிட்டு பார்த்திருக்காரு. பார்க்கும்போது இன்னொரு பேரிடரை வந்து தாங்கிக்கிறதுக்கு கேரளாவுக்கு இல்ல இந்த டீகமிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவ என்ன வேணாம் சொல்லலாம். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குது? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்தி விட்டது. அதற்காக ஒரு குறிப்பிட்ட 3 மாசமோ 4 மாசத்துக்கு ஒரு தடவை நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், கேரள அரசு இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அணையை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நாம் எடுக்கப்பட்டுவிட்டது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது. நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டோமே, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்னைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு, கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுமன்றங்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுவது வருந்தத்தக்கது. இது இன்றைக்கு 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை. இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற 5 மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியாறு அணையினுடைய நீர். இது அனைவருக்கும் தெரியும். இந்த விஷயத்துல திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அமைதி காத்து இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவதான் எதையுமே பேச மாட்டேங்கிறாங்களே. அதாவது திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி எல்லாம் திமுகவோட இணைஞ்சிட்டு அதுக்கு தனித்தன்மையே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை இவ்வளவு இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாலும் சரி, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. அவளுக்கு வேண்டியது அதிகாரம், பதவிகள். அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இதுதான் கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.